பின் சற்று யோசித்த மகிஷாசூரன், ஆடவர்கள் பலர் பலமும் சக்தியும் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் என்பதை மனதில் கொண்டு தனக்கு மரணம் என்பது ஒரு பெண்ணின் மூலமாக மட்டுமே நடைபெற வேண்டுமென்று வரம் வேண்டி நின்றார். மகிஷாசுரன் வேண்டிய வரத்தினை பிரம்மதேவரும் அருளி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார். தன்னுடைய அழிவு என்பது ஒரு பெண்ணால் மட்டுமே என்பதை அறிந்த மகிஷாசுரனின் செயல்பாடுகள் அதிகார மமதையால் எல்லைகள் மீறி நடக்கத் தொடங்கின. தேவர்களை துன்புறுத்துவதும் அவர்கள் அடையும் துன்பத்திலிருந்து இவர்கள் இன்பம் காண்பதும் என அவைகளின் செயல்கள் தொடங்கின. பின்பு தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட பிரம்மதேவர் காலம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினார். பின்பே பார்வதி தேவி மும்மூர்த்திகளின் சக்தியை கொண்டு துர்காவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தாள். மகிஷாசுரனை வதம் புரிந்த துர்கா தேவியை மகிஷாசுர மர்தினி என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி, மகிஷாசூரனின் தங்கையான மகிஷி தனது சகோதரின் இழப்பிற்காக அவரின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க கடும் கோபத்துடன் பிரம்மதேவரை நோக்கி பல காலங்களாக தவமிருக்க தொடங்கினாள். மகிஷி பல காலங்களாக இருந்து வந்த தவத்தின் பயனாக பிரம்மதேவரும் அவளின் முன் தோன்றினார். பின்பு மகிஷியை நோக்கி பிரம்மதேவர், பல காலங்களாக நீர் மேற்கொண்ட தவத்தால் யாம் மனமகிழ்ந்தோம் என்று கூறி வேண்டும் வரத்தினை பெறுவாயாக என்று கூறினார். வரம் பெறுதல். எப்பொழுதும் போலவே அசுரர்களைப் போன்று அரக்கியான மகிஷியும் தன்னுடைய சகோதரை கொன்றவனை அழிக்கும் சக்தியை அளிக்க வேண்டும் என்றும் தன்னை எவராலும் அழிக்க இயலாது போன்று இருக்கும்படியும் தனக்கு வரம் அளிக்க வேண்டும் என்று கூறி நின்றாள். ஆனால் பிரம்மதேவரோ இயற்கையை எவராலும் வெல்லவோ ஆட்கொள்ளவோ இயலாது என்றும் இதனை விடுத்து வேறு வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார். தான் வேண்டிய வரம் கிடைக்காத பட்சத்தில் தனக்கு அழிவு நேராத வகையிலும், ஆனால் தன் சக்தியை அதிகரிக்கும் பொருட்டும் தனது சகோதரனை வஞ்சகம் செய்து அவன் அழிவிற்கு காரணமாயிருந்த தேவர்களை துன்புறுத்தும் பொருட்டும் சற்று நிதானமாக சிந்தித்து தனக்கான வரத்தினை கேட்டாள். அதாவது தனது அழிவு என்பது இரு ஆண்களுக்கு இடையே பிறந்த குழந்தையின் மூலமாகவே இருக்க வேண்டும் என்ற வரத்தினை பிரம்மதேவரிடம் வேண்டி நின்றாள். பிரம்மதேவரோ காலம் அறிந்தவராயிற்றே. மகிஷி கேட்ட வரத்தினால் நிகழும் நன்மையை கருத்தில் கொண்டே அவள் கேட்ட வரத்தை அவ்விதமே அளித்து அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார். பிரம்மதேவர் அவ்விடம் விட்டு மறைந்ததும் தனது மனதில் பெரும் மகிழ்ச்சியுடன் அவள் இருந்த இடமே அதிரும்படி வஞ்சனையும் இருமாப்பும் கலந்த சிரிப்புடன் காணப்பட்டாள் மகிழ்ச்சி. இரு ஆண்களுக்கிடையே குழந்தை பிறப்பது என்பது சாத்தியமற்றது. எனக்கு அழிவு என்பதே கிடையாது. என்னை எவராலும் அழிக்க இயலாது என்பதை எண்ணி எண்ணி மனம் மகிழ்ந்தாள். பொழுதும் போலவே தான் பெற்ற வரத்தினால் தன் சகோதரன் மறைவுக்கு காரணமான தேவர்களை அழிக்கும் பொருட்டு அவர்